ஏமா ராஜு வரக்கு லேட் ஆகுமா? ஆமாங்க அத்தை, சாயங்காலம் லேட் ஆகும்னு சொன்னார். அதுதான் சரி அப்படியே போர் அடிக்குதுன்னு வெளியே வந்து உட்காந்துருக்காங்க அத்தை ரூம்ல இருந்து. சரி சரி, நாளைக்கு நம்ம 2 பேரும் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரலாமா காலையில்? எங்கேங்க அத்தை? இல்லைம்மா, பேங்க் வரைக்கும் என் கூட வா. நாளைக்கு கொஞ்சம் பேங்க்கில் போய் என்னமோ ஃபார்மெல்லாம் எழுதி மாற்றணும்னு சொன்னாங்க, அதை மாற்றிட்டு வரலாமா? இல்லைங்க அத்தை, நாளைக்கு அம்மா பார்க்கறதுக்கு நான் போகலான்னு இருக்கிறேன். போயிட்டு அப்படியே 2 நாள் இருந்துட்டு வரலான்னு இருக்கேன் அத்தை. இல்லை, வேலையெல்லாம் முடிச்சு கொடுத்துட்டு நீ வேணா போயிடு, நான் இப்படியே வந்துடுறேன். இல்லைங்க அத்தை, காலையில் நான் நேரமாகவே அவர் கூடயே போயிடுவேன். அதனால நானும் அவரும் ஒன்றாவே போயிடுவேன் அத்தை. சரிங்க அத்தை, ஃபோன் அடிக்குது, யாருன்னு போய் பார்க்குறேன். பார்த்தீங்களாங்க, வசதியான மருமக கூட்டாளமெல்லாம் வருவானு உங்கள் அம்மா நினைப்பு. ஆனால் அவளும் அப்படியா? வசதியாக இருக்கிற மருமக கிட்ட உங்கள் அம்மாவோட பருப்பெல்லாம் வேகாது. வசதியாக இருக்கானே இவங்க அவங்கள தான் தாங்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவளுக்கு அவங்கவுங்க அம்மா வீடு அக்கா தங்கச்சி குடும்பம்னு அவங்கவுங்க வீட்டில் போய் அவங்கவுங்க வேலை பார்க்குறாங்க. ஆனால் இல்லாதவளை கண்டா இவங்களுக்கெல்லாம் இலக்காரம். பணக்கார மருமக என்ன சொன்னாலும் வாய் மூடி கேட்டுக்குவாங்க. அவளுக்கு 4 திட்டனாலும் வாய் மூடிட்டு வாங்கிக்குவாங்க மாமியா மருக. இதே இல்லாதவ சொல்லி பார்க்கட்டும், அப்பா ஊரே தண்டூரா போட்டு வந்துட்டாங்க. என்ன அப்படி பேசுறாங்க, இப்படி பேசுறாங்க, அப்படி குடும்பம் பண்றாங்க. அவளுக்கு என்ன பேசினாலும் அவளுக்கு கடங்கி தான் இவங்க போகணும். ஏன்னா அவள் பணம் இருக்குதுன்னு இவங்க தான் ஒரு முட்டமா இடம் கொடுத்துருக்காங்க. அதனால அவளுக்கு வாய் பேசத்தான் செய்வாங்க, இவங்க அடங்கி தான் போகணும். நம்ம அம்மா அப்பா வீட்டுக்கு வந்துட்டா அவங்க கிட்ட மூஞ்சி மாதிரி நம்பாங்க. இதே அவளுக்கு வீட்டில் இருந்து அம்மா அப்பான்னு எல்லாரும் வந்தா தாங்கி பார்ப்பாங்க. பணத்துக்கும் பணம் இல்லாதவங்களுக்கும் அதுதான் வித்தியாசம். பணம் இல்லாமல் இருக்கிறவங்க நம்ம மாமியார் தாங்குவோம், பணம் இருக்கிறவங்க மாமியார் தாங்குவாங்க.